Hi friends, welcome back to my channel. This is Venki Story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகேஷ் பாபு ப்ரோவோட நியூ மூவியான குண்டூர் காரமோட அஃபிஷியல் ட்ரெய்லராக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ட்ரெய்லர் 4 நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ இதோட சாங்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டேன், பட் ஆனால் அப்லோட்லாம் பண்ண மறந்துட்டேன். ஸோ வாங்க இதோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். మీరు మీ పెద్ద అబ్బాయిని అనాథలాగా వదిలేశారని అంటున్నారు. దానికి మీరేం చెప్తారు? ఆ కుర్రాడు చూడగానే నాకొచ్చిన ఫస్ట్ ఎమోషన్ చూడగానే మజా వచ్చిందా? హార్ట్ బీట్ పెరిగిందా? ఈలే అల్పించిందా? రావణగాడు నైస్ టు మీట్ యూ సార్. పానిగాడు ఎక్కడ పోయి లోపల వెయిట్ చేస్తున్నారు సార్. పని ఆడిది వెయిట్ చేయకుండా ఏం చేస్తాడు? పానిగాడు కూతురు ఫిగరే. సిగ్గొచ్చేస్తుందిరా. చింపేసుకుంటారా వేసుకొని చింపేస్తారా? ఎక్కడ చింపాలో ఎంత కనపడాలో ఆటి వ్యవహారమే వేరండి. ఆర్తిబలపై మరి ఆగిపెట్టలేదు ఆగిపోయా. వాళ్ళు తప్పు చేశారు. ఈడు పెద్ద ఇంజనీరింగ్ చేశాడు, మరి కొత్త పెళ్ళం ముందు ఉంచుకున్న దాని పేరు చెప్పా. అక్కడ నీ కొడుకు ఫుల్ గా కొట్టేస్తున్నాడు. అతను రాయల్ సత్యం బ్లాక్ అండ్ వైట్. ఈ రౌడీ రమణ సినిమా స్కోప్ 70mm. ఆట చూస్తావా? మైక్ మింగు దొబ్బాడు. ఆడొక బ్రేక్ లేని లారీ ఎవడాపుతాడు? గుంటూరు కారం ఎర్రగా ఘాటుగా కనిపిస్తుంది. ఒక్కసారి నాలిక్క తగిలిందనుకో కళ్ళల్లోంచి వచ్చేది నీళ్ళే. ఎప్పుడో చిన్నప్పుడు కొట్టాల్సిన అమ్మ ఇప్పుడు పిలిపించి ఇస్త్రీ చీర వేసుకొని మరి కొడుతుండ్రా. రావణగాడు నీ లైఫ్ మిరకల్ రా బాబు. எடிட் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சூப்பராக மகேஷ் பாபு ப்ரோவுக்குன்னே ஒரு ஸ்வாக் ஒன்று இருக்கும். அந்த ஸ்வாக் அழகாக இல்லை நெயில் பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். நானும் நிறைய மகேஷ் பாபு ஒரு மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், போக்கிரி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒக்கடு கூட நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஒக்கடூராக நம்ம தமிழில் கில்லி படமாக வந்திருக்கோம். ஸோ அதுவும் செம்மையாகவே இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ மகரிஷி ஆகட்டும், அதுக்கப்புறம் சரிதேரும் நிற்க வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, கரெக்டாக சொல்லுன்னா சாரி. ஸோ அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தே சொல்லலாம். ஹாட் ஸ்டாரில் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் சிஎம்மாக நடித்த ஒரு படம், அது செம்மையாக இருக்கும். ஸோ நிறைய படம் அவரோடது சூப்பராகவே இருக்கும். அவரோட ஸ்வாகுக்கு ஏற்ற மாதிரியே அந்த மூவி அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க. அது செம்மையாகவே இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் அவரோட மூவிஸ்க்குன்னு ஒரு சென்டிமெண்ட், ஒரு எமோஷ்னல் டச் அழகாக அவர் ப்ளேஸ் பண்ண விதம்னு சூப்பராகவே இருக்கும். இல்லையே அழகாக அவங்களோட அந்த மதர் சென்டிமெண்ட் அழகாக அவங்க டச் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. ஏன்னா அதே போல் இங்கே ட்ரெய்லர் கட்டும் அந்த இதுதான் அவங்களோட அந்த எமோஷ்னலான அந்த ஸ்டோரியும் அழகாக பிளெண்ட் பண்ணி அந்த ட்ரெய்லர் கட் பண்ண விதம் சூப்பராகவே இருந்தது. ஸ்ரீலீலாவோட அவங்களோட ஆக்டிங் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். நார்மலாகவே அவங்க டான்ஸ் செம்மையாக ஆடுவாங்க. ஸோ அவங்க 2 பேரோட காம்போ எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்றது. இன்னொரு விஷயம், இல்லை ரம்யா கிருஷ்ணன்னா மகேஷ் பாபு ப்ரோவுக்கு அம்மாவாக வராங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அவங்களோட அந்த எமோஷனல் டச் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அவங்களுக்கும் கொடுக்குற அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே சூப்பராக நெயில் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இல்லை எனக்கு யார் அப்பானே தெரில, பிரகாஷ் ராஜ் தான் அப்பாவா இல்லைனா ஜெயராம் சார் தான் அப்பாவா, இல்லை ரெண்டுத்தில் யார் அப்பான்றத எனக்கு டவுட்டாகவே இருக்குது. அதே போல் நம்ம இவங்க 2 பேர் நம்ம காம்போ பார்த்துருப்போம். மகேஷ் பாபுவும் அவர் கூட இருக்கிற அவரோட காம்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு படம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் கூட இவங்க 2 பேரோட காம்போ நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல. இன்னொரு விஷயம், இவருக்குன்னு இல்லை அந்த ஸ்வாகான டைலாக்கு, அந்த டெலிவரி எல்லாமே பக்கவாக இல்லை சூப்பராக நெயில் பண்ணியிருக்காங்கன்னே தான் சொல்லலாம். ஸோ அதே போல் தமனோட மியூசிக் வந்து சூப்பராகவே இல்லை ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய இடத்துல வந்து நிறையா அந்த எலிமெண்ட்டை பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு சூப்பராகவே அவரோட மியூசிக் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். திரிவிக்ரமோட டைரக்ஷன் படி அவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கும். அந்த யூனிக்கான ஸ்டைல் அங்கங்கே டச் பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பேக்கேஜ் வித் ஆக்ஷனோடு இருக்குது. ஸோ அங்கங்கே சென்டிமெண்ட்டாக அங்கங்கே ப்ளேஸ் பண்ண விதம் நிறையா இருக்குதுன்னே சொல்லலாம். இதில் ஜெகபதி பாபு ப்ரோ வேறு இருக்கார். மோஸ்ட்லி அவர் தான் எல்லா படத்துக்கும் வில்லனாக வருவார். ஸோ இந்த படத்துக்கும் அவர் தான் வில்லனா இல்லையான்றதை மூவி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓவராலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வித் ஆக்ஷன் பேக்காக இந்த ட்ரெயிலர் காமிச்ச விதம் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக எனக்கு ட்ரெயிலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெயிலர் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணிங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் டைம் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Bye.